ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக அமெரிக்காவிலேயே வந்து எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறத, நாடாளுமன்றத்திலேயே அவருடைய அந்த இதுக்கெல்லாம் பொருளாதார ரீதியிலான அந்த மசோதாக்கெல்லாம் ஒப்புதல் கிடைக்காதத அப்பயே நம்ம பேசியிருந்தோம். ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்டம் முடிய போகுது அப்படின்னு சொல்லி. அவர் எல்லை மீறி போயிட்டே இருக்காரு. கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்லயும் ஃபெயிலியர் தான். ஸோ இப்போ இந்த வாருக்கு அப்புறம்லாம் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு முற்றுப்புள்ளி ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா? இல்லை அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிச்சு ஏற்கனவே. அது வந்து இப்போ கூட நேற்று வந்து ஒரு பில்லு கொண்டு வந்திருக்காங்க அங்கே உள்ள செனட்டில். அது கூட 52 வாக்குகள் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக விழுந்திருக்கு. ஓகே. 48 வாக்குகள் தான் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக விழுந்திருக்கு. இந்த போரில் என்ன பண்ணினாலும் எங்களை கேட்காம பண்ணக்கூடாது, நீயா தன்னிச்சையாக முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அது எந்த அளவுக்கு அமெரிக்கன் பாலிடிக்ஸில் இம்பேக்ட் ஏற்படுத்துன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏற்கனவே கோர்ட்டு உச்சநீதிமன்றம், அந்த நாட்டோடைய உச்சநீதிமன்றம் ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்குது. நாடாளுமன்றம் ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்குது. ஆளுங்கட்சியிலே ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்காங்க. வெளிநாட்டிலையும் எதிராக இருக்காங்க. இப்போ அமெரிக்க மக்களில் பலரும் பல ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு எல்லாமே பெரிய அளவில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு அமெரிக்காவில். அதெல்லாம் வெளியே விடாமல் இருக்காங்க. இஸ்ரேல் நாசமாக போச்சு. எப்படி வந்து போன வருஷம்